ஏக்கா, என்னாச்சு சோனி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அக்கா, எனக்கு அம்மா கவனமாவே இருக்குக்கா. பாவம் அவங்க எல்லாம் எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களோ. பேசாம நம்மளும் போயிருவோமா? ஆமாக்கா, நம்மளும் போயிடலாம். நான் எங்க அம்மாவை விட்டு இப்படி ஒரு நாள் பிரிஞ்சு இருந்தது இல்லக்கா. எனக்கு எதுவும் பயமாவே இருக்கு. பயக்காத குமாரி, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அது சாமி வந்திருக்காங்கல்ல. சரிக்கா. ஏக்கா, இந்த நேரத்துல யார் வந்து கதவு தட்டுறாங்க? எனக்கு தெரியல குமாரி. உங்க அப்பா ஏதாச்சும் வந்து கதவு தட்டுறாங்களோ? இல்லையக்கா, அவங்க வர வாய்ப்பே இல்ல. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. எட்டி, ஒருவேளை அம்மாவா இருக்குமோ? தெரியலையே. சரி வாங்க போய் பாப்போம். கதவை திறங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லையே. எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னு எங்க அப்பாவும் சொன்னதில்ல, எங்க அம்மாவும் சொன்னதில்ல. சொல்ல வாய்ப்பில்லை சின்ன பொண்ணு. ஏன்னா அம்மா தான் அவங்க தங்கச்சிக்கு என்ன கொடுத்துட்டாங்களே. நீங்க என்ன சொல்றீங்கக்கா? எனக்கு புரியல. நம்ம அம்மாவோட தங்கச்சி அப்படின்னா நம்ம சின்னம்மா. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லாததுனால நீ பிறந்த உடனே என்ன அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சின்ன பொண்ணு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்பா அம்மா ஃபேமிலிக்கும் சித்தி ஃபேமிலிக்கும் சண்டை ஆனதுனால சித்தி என்ன தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க சின்ன பொண்ணு. நான் முதல்ல அவங்க கூட போனப்போ அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஆனா நாட்கள் போக போக நான் அவங்க கூட இருந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டேன். நான் சொல்றது உண்மை சின்ன பொண்ணு. நீதான் என் கூட பிறந்த தங்கச்சி. அப்படின்னா நீ உண்மையாவே எனக்கு கூட பிறந்த அக்காவா? ஆமாமா, நான் தான் உன்னோட அக்கா. அக்கா, அழாத சின்ன பொண்ணு. உன்னை அழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வரல. பார்வதி, உங்க சின்னம்மா தான் உன்னை வளர்த்ததுன்னு சொன்னேன். ஆனா எப்படிமா நீ இந்த நிலைமைக்கு வந்த? எல்லாமே என் தலையெழுத்துக்கா. வீட்டுல எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. அவங்க பேச்சு நான் கேட்காம இருந்தது அந்த ஒரே ஒரு தப்புனால நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். அக்கா, சித்தப்பா சித்தியும் உங்களை எங்க கூட்டிட்டு போனாங்க? அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லுங்கக்கா. சொல்ற சின்ன பொண்ணு. என் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போற ஆரம்பிச்சேன். அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னா ஹே, என்னப்பா எல்லாரும் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, காலையில இருந்து வேலை செஞ்சு போதனாச்சு. அதான் டீ குடிக்க போலாமான்னு நின்னு பேசிட்டு இருக்கோம். நீ ஜாயின் வரியா? ஓகேப்பா, போலாம். இவங்க 2 பேர் வரலையா? இன்னும் இவங்களுக்கு போர் அடிக்காது, எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஹே, அங்க பாருங்கப்பா, யார் வந்துட்டு இருக்காங்கன்னு. யார் வராங்க? ஹலோ கௌதம். ஹாய். என்ன மச்சி, உன்னை பார்த்து மட்டும் எல்லாரும் ஹாய் சொல்றாங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? அத நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன கௌதம், இவ்வளவு நாளா ஆளு காணோம், எங்க போயிட்டீங்க? ஒண்ணு இல்ல ஷாலு, அக்கா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதான் அங்க போயிருந்தோம். ஓ, ஓகே ஓகே. மச்சா, இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அங்க பாத்தியா, அந்த பொண்ணு மட்டும் உட்காந்து தனியா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸ்வேதா, யார் இந்த பொண்ணு? புதுசா 2 பேர் வேலைக்கு ஜாயின் ஆயிருக்காங்க கௌதம், அதுல இவ ஒருத்தி. சரி, அது விடு கௌதம், நாங்க எல்லாரும் காஃபி குடிக்க போயிட்டு இருக்கோம். நீ கூட வரியா? கௌதம், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இவன் எதுக்கு அந்த பொண்ணு எப்படி பாத்துட்டு இருக்கா? டேய், என்ன? ஏய், ஷாலு உன்னை கூப்பிட்டு இருக்கா, நீ பார்த்தா அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்க. ஓ ஆமாவா, சாரி மச்சான், கவனிக்கல. என்ன சொல்லு ஷாலு. சாரி, நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். இவங்க யாரு? எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க? ச்சே, அனு வேற அங்க பக்கத்துல இருக்கா. அவகிட்ட போய் பேசலாம்னு இருந்தேன். இவங்க இருக்காங்களே, சரி அப்புறமா போய் பேசுவோம். ஒண்ணு இல்ல, காஃபி குடிக்க போலாமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஓகே ஷாலு, வாங்க போலாம். ஓகே வாங்க. என்ன? ஒண்ணு இல்லையே மச்சா, வா கிளம்புவோம். இவன் யார இப்படி பாத்துட்டு இருக்கான்? என்னடா அந்த பொண்ணையே அப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மச்சி, சும்மா தான் பார்த்தேன். சரி வா போவோம். அனு, ஹே, எப்படி வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, உட்கார்ந்துட்டே இருந்ததுனால லைட்டா கால் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்தது, அதான் அப்படியே நடந்து உங்ககிட்ட வந்தேன். ஓ ஆமாவா, சரி, உனக்கு ஒர்க்கெல்லாம் ஓகேவா? ஓகேடி, பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா, புதுசுல போக போக செட் ஆயிடும். சரிங்க மேடம், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேலை கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. சரி சரி, ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வேலை பாரு, நான் போறேன். ஓகே மேடம். எதுக்கு இப்படி வழியில நின்னுட்டு இருக்கீங்க? பார்த்த உடனே பயந்துட்டேன். ஒண்ணு இல்ல, சும்மா தான் நின்னுட்டு இருக்க. ஆமா, உங்க பேர் என்ன? பார்வதி. இவ யாருக்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா? போய் பாப்போம். ஓ, எந்த ஊரு நீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சும்மா போய் உங்க வேலை பாருங்க. சும்மா தொண கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஐயப்பா, எந்த ஊர்ல தானே கேட்டேன், அதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு போறா? அவ அப்படிதான் சார். ஹாய், நீங்க 2 பேர் தான் புதுசா ஒர்க்குக்கு ஜாயின் ஆயிருக்கீங்களா? ஆமா சார், நாங்க 2 பேர் தான். ஓகே, உங்க பேர் என்ன? என் பேர் அனு சார். ஓகே ஓகே, காஃபி குடிக்க போயிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் வரீங்களா? இல்ல சார், நீங்க போயிட்டு வாங்க. என்ன? ஓகே. வந்த உடனே சிறு சிறுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். போய் கேப்போம் எதுக்கு அப்படி பேசினானு. ஏன்டி இப்படி இருக்க? என்னடி, நான் என்ன பண்ணேன்? அவங்க என்னடி கேட்டாங்க உன்கிட்ட? உன் பேரும் ஊர் மட்டும் தானே கேட்டாங்க, அதுக்கு ஏன்டி இப்படி மூஞ்சி திருப்பிட்டு வந்துட்ட? பேர் கேட்டா ஓகே, என் ஊரு ஒருவேளை எது கேக்குறாம? இங்க பாருன்னு, ஆபீஸுக்கு வந்தமா, ஒர்க்க பார்த்தமா, வீட்டுக்கு போகணுமான்னு இருக்கணும். எனக்கு இப்படிலாம் உங்ககிட்ட பேசிட்டு காஃபி குடிக்க டீ குடிக்க 28 டிஸ்கா கேண்டீனுக்கு போயிட்டு வருது, எனக்கு இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ சொல்றது சரிதான். சரி, நான் போய் வேலையை பாக்குறேன். ஓகே மேடம், போங்க போங்க.
ஆபீஸ்க்கு போனீங்க, வேலை பாத்தீங்க, சரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 2 வருஷமா அதே ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கௌதம்னு ஒருத்தர் சொன்னேன்ல, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டாங்க. அப்புறமா? என்ன ராஜேஸ்வரி, உன் பையனோட லவ்வுக்கு ஓகே சொல்லிருக்க? ரொம்ப அதிசயமா இருக்க. என்ன பண்றது, லவ்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டான். பையனோட சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல, அதான் ஓகே சொல்லிருக்கேன். ஓ சரி, உனக்கு கேட்கலான்னு இருந்த. எதுக்கு பையன் நம்ம கூட வரல? அவன் அவன் ஃப்ரெண்டோட பைக்ல வரேன்னு சொல்லிருக்காங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். எங்க வீடு பார்த்தா அவ்வளவு ஒண்ணு வசதி இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பண்ண, உன் பையனோட செலெக்ஷன் ஆச்சே. எங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு ரொம்ப வசதி இருக்கிறவங்களாட்டுக்குது. இவங்க நம்மளுக்கு சரி வருமா? தெரியலையேமா, இவங்களா தேடி வந்திருக்காங்க. பாப்போம், இவங்க போனதுக்கு அப்புறம் பார்வதி கிட்ட பேசலாம் என்ன. சரிங்க. சரிம்மா, நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வாப்போ. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. எங்க பையனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பொண்ணு கேட்டு வந்தோம். உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருந்தா அப்புறம் நடக்க வேண்டியதை பேசலாம். நீங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, பையனுக்கு 29 வயசுக்குள்ளேயே கல்யாணம் முக்கியம்னு. சரிங்க, நாங்க வீட்டுல பேசிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன் என்ன. சரி சரிம்மா, சரி நாங்க போயிட்டு வரோம். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு என்னாச்சுக்கா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்ல சின்ன பொண்ணு, பிரச்சனையே அங்கிருந்து ஆரம்பமாச்சு. என்னாச்சு?